மதிமுகவுடன் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை துவக்கியுள்ள பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக தங்கள் கூட்டணிக்குள் வரும் என்று மீண்டும் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக வியாழக்கிழமையன்று துவக்கியுள்ளது. முதலாவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை அவரது கட்சி தலைமையகத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சியினர் நேரில் சந்தித்தனர். மதிமுகவுடன் பேச்சுவார்த்தை துவக்கியுள்ள நிலையில் நிச்சயம் தேமுதிக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரும் என்று ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ், ராஜபக்சேக்கு துணையாக சென்ற இந்த காங்கிரஸை தண்டிக்கக்கூடிய காலம் இந்த பாராளுமன்ற தேர்தல். காங்கிரஸ் கட்சியோடு துணை நின்றவர்களோடு எக்காரணத்தை கொண்டும் கேப்டன் துணை போக மாட்டார். அவர் தமிழர்கள் வாழ் அன்பு கொண்டவர் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுவரைக்கும் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களோடு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை முன்னேற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்தது என்றும் திமுகவுடன் எவ்வித பேச்சுவார்த்தையும் இல்லை என்றும் வைகோ திட்டவட்டமாக கூறினார். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில அவர்கள் இந்த அணியை வெற்றிகரமாக நாங்கள் தேர்தலை சந்திப்போம் சொன்னாங்க. அதுக்கு என்ன விதமான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அவங்க செய்துகிட்டு இருக்கிறாங்க. அதை பொறுத்த மட்டும் நாங்க அவங்களுக்கு பக்கபலமாக இருப்போம். நோ ப்ரீ கண்டிஷன்ஸ். இந்த கட்சி வரணும், அந்த கட்சி வரக்கூடாது, இந்த கட்சி, அந்த எண்ணமே எங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரியான நெருடல்கள் நாங்க கொடுப்பதும் கிடையாது. தொகுதி ஒதுக்கீடு, பிரச்சார வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த சந்திப்புகளில் முடிவெடுக்கப்படும் என்றும் வைகோ தெரிவித்தார்.